அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. யாரையுமே காயப்படுத்தலம்மா. இப்போ உன் குழந்தை இருக்குது, உன் குழந்தைய நீ காயப்படுத்துவியா? ஆனால் அது படிக்கலைன்னா போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சரி, திட்டியும் போடணும் என்ன பண்ணுவேன்? நீ அம்மா வந்து காயப்படுத்தலம்மா சொல்லு. மகான்கள் தாய் மாதிரி உன்னை திருத்துற வரைக்கும், உனக்கு சொல்கிற வரைக்கும் சொல்லி பார்க்குறான். நீ திருந்தவே இல்லைன்னா உன்னை திட்டியாவது பார்க்குறான். அப்போவாது திருந்தியான்னு. நீ திருந்தனால அவனுக்கு பயன் இல்லை, திருந்தனால அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் நீ நல்லா வாழணுமே நினச்சி திட்டுறான் உன்னை. நீ அதை புரிஞ்சுக்கணும். என்னோட கொஸ்டின் என்னன்னா, திருவள்ளுவர் எழுதிய ஒரு குறள்ல வந்துட்டு ஒரு சில பேரை காயப்படுத்துற மாதிரி ஒரு குறள் இருக்கு இல்லையா? நிறைய இருக்குமா. எல்லா மகான்களும் இருக்குது, ஒரு சிலர் இல்லை, எல்லா மகான்களும் இருக்குது. சிவவாய்க்கர் சொல்கிறாரு, என்னடா பொண்டாட்டி ரோட்டில் போனால் யாரும் என் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது, யாரும் என் பொண்டாட்டி இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா தோட்டி கையில் இருக்கும்போது உன் பொண்டாட்டியை கொடுத்துட்டு வரையாதான்றான். இவ்வளோ பாதுகாத்திய, ஆனால் செத்த உடனே தோட்டி கையில் இல்லை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் எப்படா எங்கடா போச்சு உன் பொண்டாட்டின்னு கேட்குறான். திட்டுற மாதிரி இல்லையா அது? எல்லா மகானும் திட்டுறான், எல்லா மகானும் அறிவுரை சொல்கிறான். ஒரு தாயின் தகப்பன ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு ஆசைப்படுறானோ அந்த மாதிரி மகான்கள் இந்த மக்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான். இதை நமக்கு பாதகமாகுதுன்னு தவறுன்னு சொல்லக்கூடாது, நமக்கு சாதகமாகுதெல்லாம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. மகான் சொல்கிறதுல எந்த தவறே இருக்காது. அவன் தவறு இருந்தால் மகானாக இருக்க மாட்டான் இல்லையா? 3 விதமாக பிரித்து எழுதணும். உலகத்தில் எவனும் இது வரைக்கும் தோன்றவே இல்லை இல்லை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்ட்டு 3 விதமாக மனிதர்களை பிரித்து மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துக்கிறான். தாயின் தந்தைக்கு மகன் என்ன செய்யணும், மகனுக்கு என்ன செய்யணும், இந்த நாட்டு மன்னனுக்கு மக்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு மன்னன் என்ன, எந்த பைபிளில் எழுதிக்குது, எந்த பகவத்கீதையில் எழுதிக்குது, எந்த குரானில் எழுதிக்குது சொல்லுமா? அதனால தான் அது பொதுமறைன்றோம். அது எந்த ஜாதியும் குறிப்பிடலை, எந்த மதத்தையும் அங்கே குறிப்பிடலை. கடவுளை குறிப்பிடாமல் இல்லை, கடவுளை குறிப்பிடுறாரு. 10 பாடல்லையும் முதல் பாடலில் கடவுளை குறிப்பிடுறாரு. அவங்க அம்மாவனுடைய பேர் ஆதி, அவங்க அப்பாவனுடைய பேர் பகவான். என்ன பேர்? பகவான். அந்த அந்த பகவான்ன்றது இவருக்கு அம்மாவும் தெரியாது, அப்பாவும் தெரியாது. ஏன்னா அனாதியை பெற்று போட்டு போய் மகான்களினுடைய நிலை எப்படின்னா, இந்த ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஒன்றும் தெரியாது, படிச்சிட்டிங்கானா. இப்போ ஒரு தாய் ஒரு கணவங்கிட்ட ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சால்னா 10 மாதம் குழந்தைய காத்து வச்சுக்கணும் இல்லையா? ஒரு மகான் ஒரு நாள் போனான்னா அது ஒரு ராத்திரியே தங்காதுமா, அப்போவே குழந்தையா பிறந்துடும். என்ன கேள்வி கேட்டாங்க, இது எப்படி நியாயம் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது சொல்லுமா? இந்த கேள்விக்கு பதிலை எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது புரிகிற மாதிரி? நான் சொன்னேன், கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கோழி அடகாக்க முட்டை வைப்பாங்க. 21 நாள் அடகாத்து தான் அது குஞ்சு பொரிக்கும் இல்லையா? இது இயற்கை. செயற்கை ட்ரேயில் முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட்டு கடியில் விட்ற மாதிரி விட்ட தன்னை குஞ்சுங்க வந்துடும். காரணம் என்ன? 21 நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை டிகிரியில் அளவு வச்சு இங்கே குஞ்சு பொரிச்சு எடுத்துடுறான். இதை தான் மகான்கள் பெற்றது குழந்தை. 10 மாதத்துக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அந்த சூட்டை ஒரு நாள்லேயே பெற்று எடுத்துட்டான் அந்த தாய். அப்படி பிறந்தத்தான் அவ்வை, அப்படி பிறந்தத்தான் திருவள்ளுவர். அதனால் தாயும் தகப்பனும் தெரியாது. ஒன்று இப்படி பாடுறான் அது அந்த ஒரு
எங்கள் அம்மா பேர் ஆதி, எங்கள் அப்பா பேர் பகவான். அதனால் ஆதி முதல் என்னது அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டார். அம்மாவையும் அப்பாவையும் அங்கே சேர்த்துட்டாரு. அதே நேரத்தில் ஆதின்னா நாதமும் ஜோதியும் ஆதி, அதுவும் சேர்த்துட்டாருங்க. அப்போ கடவுளை பற்றி பாடிட்டாருல்லங்க. இல்லை, அடுத்த பாட்டில் சொல்கிறாரு. அது இல்லைம்மா, இன்னொரு பையன், நீ கட்டுறதுனால மற்றவனுக்கு சொல்லலைன்னா நீ கற்றுக்கினே பூரா இல்லை முட்டாள்றா நீன்றாரு இல்லையா? அதனால் நான் கற்றுக்காமையே கத்தின்னு கிடக்கிறேன். அது போட்டோம். இன்னொன்று சொல்கிறாரு, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவன் அடி சேரார். அப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே மதத்தை சொல்லலை, இந்த மதம் அந்த மதம் சொல்லலை, கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டாரு. இந்த வாழ்க்கை பெருங்கடலில் நீந்தாதவன் இறைவனை கிட்ட போக மாட்டான்டா. அது என்ன கடல்? அவர் குளத்தை சொல்லியிருக்கலாம், ஒரு குட்டையை சொல்லிக்கலாம், ஒரு கிணத்தை சொல்லிக்கலாம். ஏன் கடலை சொன்னோம்? நம்ம யோசிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, உண்மையை நம்ம புரியணும். கடல்ன்றது வயிறு, இந்த மூச்சு உருவாகிற இடம் வயிறு. இந்த மூக்குக்கும் மூச்சு வயிற்றுக்கும் போய்கின்னு வந்துக்கின்னு இருந்ததுன்னா மூச்சு, மனிதன் கடவுளை அறிய முடியாதுடா. இதை கடந்து மடைமாறின்னு பேர். அது முதுகு தண்டு வழியாக போச்சுன்னு சொன்னால் நீ கடவுளை அறியலான்ற. அதனால் சொல்கிற, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தால் இறைவன் அடி சேரா, போக முடியாதுடா. இதை மாற்றிக்கடா, கடந்துடுறா. இதை கடந்தா கடவுள்கிட்ட போகலான்டான்ற இல்லையா? அப்போது நம்ம இதை கடக்க வழி பார்க்கணும். இதை திருமூலர் சொல்கிறாரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதிக்கும் புரியதும். அடப்பா, இதை நல்லா ஏற்றி இறக்கி நீ கடவுள்கிட்ட போய் சேர்ந்து ஏமா வந்தால் ஒரே உதவிக்கலாம் மாட்டா நீ. ஆனால் இந்த மூச்சை இங்கே உலகத்திலேயே விட்டு செத்துக்குனுக்கிறியாடா, எமங்கிட்ட பலியாவறியாடான்றார் இல்லையா? இதை சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர். பெரிய வீடு கட்டிட்டப்பா, காற்று கூட நுழைய முடியாத அளவு கதவு போட்டு வச்சுக்கிறேன், பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுட்டேன். அதனால் சொல்கிறார், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கை பசந்தி நின்றீரே. இதெல்லாம் பண்ணி யமனை எப்படி அடிக்கணும்னு கற்றுக்கலையாடா நீ அப்படின்றார் இல்லையா? அப்போ எப்படி கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. ஓட முள்ள போது ஓடி உலாவலாம், ஓட முள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாத அனாதையேன்னாரு. இந்த உடல் ஓடம் விட்டார். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி உலாவலாண்டா. இந்த உடலை வச்சுக்கினே நீ உறுதி பண்ணிக்கணும்டா. இந்த உடலை வச்சு நீ உறுதி பண்ணிக்கலன்னா உடல் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அனாதையாக போடு விடா நீ அப்படின்ட்டார். அப்போது அது ஏன் ஆடு கோலுன்னாரு போய் அனாதைன்னு சொல்லிட்டு போயிடலாமே இல்லை? ஆடுன்னா மூச்சு ஆடுது, கோலுன்னா நிகழமானது இல்லையா? இவ்வளோ பொருள் இருக்குதுமா, சும்மா இல்லை. மகன்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போகல, நம்ம வாழத்துக்கு பேசிட்டு போய்க்கிறாங்க. ஆனால் நமக்கு அது புரியல இல்லையா? கடவுளில் வழிபாடு எப்படி கூட்டமாக இந்த மாதிரி கூடி வழிபட முடியுமான்னு பண்ண முடியாதுதான். ஏன்னா இந்த மனமே ஒரு குரங்கு, யாரும் இல்லாமல் திரும்பி திரும்பி பார்ப்போம். 100 பேர் இருந்தால் சும்மா இருப்போமா சொல்லு? அப்போ கடவுள் மேலே நாட்டம் போகாது. அப்போ எப்படிப்பா கடவுளை தனித்து கும்பிட்றான், மூச்சை அடைக்கி கும்பிட்றான்றான். அதனால் சொல்கிறான் அழகனி சித்தர், முத்து முகமடியோ முற்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரட்டி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனேன்னா. கடவுளை யாரும் இல்லாத நேரத்தில் அத்தை அடக்குடானா இவன் மாமியார்கிட்ட கட்டையத்துக்குன்னு போகிறான் அடக்கிறதுக்கு. மூச்சு அடக்குடான்னா. ஏன்னா கடவுளுன்றதே மூச்சுமா, ஜாதி இல்லை மதம் இல்லாத உயிருமா. அதை உணர்ந்தாதம்மா கடவுளை பற்றி தெரியும், உணராத கடவுளை பற்றி தெரியாது இல்லையா? இவ்வளோ சிக்கல்கள். ஆத்மா வணக்கம் சாமி. திருச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன், துறையூர்லேருந்து. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கேன். இப்போ நான் 10ஆம் தேதி 7வது மாதம் 2025 வந்தேன் சாமி கோயிலுக்கு. இங்கே எனக்கு ஒரு அறிகுறி இடம் தெரியுது. விவசாயம் 5 ஏக்கரை நெல் பண்ணியிருக்கேன் சாமி. ஏதோ தீ பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகமாகவே இருக்குது. இங்கே வந்துட்டு நம்ம ஐயா கோயிலுக்கு வந்துட்டு போகிறப்ப அங்கே போயிட்டு முத நாள் வந்துட்டு சாமி நைட்டு புறப்பட்டு வந்தால் மறுநாள் இங்கே இருந்துட்டு மறுநாள் நம்ம நைட்டு தான் கிளம்பி போகிறாங்க ஊருக்கு.
அங்கே ஊருக்கு போனோடனே இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டரில் அங்கேருந்து நெருப்பு பிடிச்சிட்டே போகுது சாமி. நெருப்பு பிடிச்சிட்டே போகுதுன்னா போய் வயக்காடு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது சாமி. அது பக்கத்தில் வந்துருச்சு. அது வரலாம். நான் மறுநாள் காலையில் வீட்டுக்கு போயிட்டேன். பக்கத்து தோட்டத்தில் இருந்து ஆள் வந்துச்சு, இது மாதிரி நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. இப்போ இங்கேருந்து நான் போனோடனே உடனே புறப்பேன் சாமி தோட்டத்துக்கு. போய் பார்த்தோம்னா நம்ம தோட்டத்தை விட்டு 2 அடி சாமி தள்ளி அப்படியே இந்த சைடு போயிடுச்சு சாமி. 5 ஏக்கர் இந்த நிலம் பூரா விட்டுட்டு நெருப்பு பிடிச்சி நவுந்து அந்த சைடு போயிடுச்சிங்க அப்படியே. அது ஐயாவோட பாக்கியத்தினால நம்ம வந்ததுனால ஐயா அங்கே இருக்குது இங்கே இருக்குங்கிறாங்க சாமி. நம்ம ஐயா நம்ம கூட இருக்கார். எல்லாரும் நம்ம ஐயாவை நினச்சி செஞ்சோம்னா பூர்த்தியாக நடக்குங்க. 5 ஏக்கர் நிலம் 2,50,000 நெல் விவசாயம் போட்டோம் சாமி. அது போயிருந்தா என்ன சாமி பண்ணுறதுன்னா உழைப்பு போச்சு, பணம் போச்சு. ஐயாவை நினச்சிட்டு ஆனால் எனக்கு மனசில் தோணிகிட்டே இருக்க ஏதோ நடக்குதுன்ட்டு. அது எதிர்பார்க்கல. நான் ஐயா பார்க்க அங்கே வந்துட்டேன் சாமி. இங்கேருந்து போனோன்னா வந்தது அதை போய் ஒதுங்கி போயிடுச்சு சாமி. அந்த தோட்டத்து பக்கத்துலேயே வரலையும் 2 அடி கேப்பு தாங்க. அந்த காற்று அடிச்சுட்டே இருக்கு. அது எப்படி வந்துச்சு? ஐயாவோட மையம்னால தான் நடந்ததுங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையில் ரொம்ப சன்மானம் நடந்திருக்கு ஐயானால தான். ஐயா கிட்ட வந்தோடனே அந்த பிரச்சனைலாம் அதெல்லாம் எது விட்டுரு போய் நல்லா நிம்மதியாக இருக்கேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் அது மட்டும் விட்டுட்டு போயிட்டு இருக்கேன். அவன் படிப்பறிவு இல்லாதால ஏதோ என்னால் தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன் சாமி. எது இருந்தாலும் மன்னிச்சுங்க. அவ்வளோதான் சாமி. சொல்ல வந்ததே இதுதான், வேற ஒன்றும் இல்லை சாமி. ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக இருங்க, தொடர்ந்து பாடம் பண்ணுங்க. சரிங்க சார். ஐயா நம்ம கூடவே இருக்கிறாருன்றது தான். ஆமாம் சாமி. எந்த சோதனையும் நம்மளை வழி நடத்தி கூடவே தான் சாமி இருக்காரு. அதே மாதிரி பாடம் பண்ணிகிட்டு இருக்கேன். விடிகாலம் 4 மணிக்கு நான் ஐயா நினச்சி பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு பள்ளி சத்தம் முடிச்சேன். நான் என் மனசில் தோணுது சாமி, ஐயா வந்து சிவனாக தான் இருக்கார் அப்படின்ட்டு நினச்சிட்டு பாடம் பண்ணுறேன். ஐயா போட்டாவுக்கு நேராக பள்ளி படம் பண்ண சத்தம் ஓடிச்சு சாமி. அப்புறம் உங்களை நினச்சிக்கிட்டேன் சாமி. ஐயா வந்து தேக ஐயாக்கிட்ட ஐயா இறங்கிட்டாங்கன்னா அதே படப்படன்னு உடனே அடிக்க சாமி. உங்களுக்கு ஐயா நல்லா நீங்கள் தான் சாமி.